வெல்கம் டு BWT Vlogs. இன்னைக்கு நம்ம மோஞ்சி எல்லாம் பார்த்தாலே தெரியும் வந்து தீஞ்சு வாடி அப்படி சொல்ல வரல. ஊரை விட்டு கிளம்புறோம்னு சோகமா இருக்குன்னு சொன்னேன். ஆனா அதுவும் நடந்துச்சு. சூப்பரா இருக்கு வெதரு. அந்த பாயா இருக்கணும்டா. அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அப்படி தடை போட்டீங்கன்னா எப்படியா வாழ முடியும்? ஆனா என்னன்னா மழை பெய்யுது, மழை பெஞ்ச உடனே வெயில் அடிக்குது, மறுபடியும் மழை பெய்யுது, மறுபடியும் வெயில் அடிக்குது. அதனால பாடி வந்து இதுக்கு வித்தியாசமா ரியாக்ட் ஆகுது. ஒரு லேயர் ஆஃப் ஸ்கின்னே கொஞ்சம் பர்ன் ஆயிருச்சு. ஆனா நல்லா என்ஜாய் பண்ணோம். போறோன்ற சோகம் தான் நிறைய இருக்கு. நமக்கு வந்து நீங்க 2:50 ஃபிளைட், 11:30 கேப் வந்துச்சு. கேப்ல கிளம்பி போயிட்டு இருக்கோம். நம்ம வர்றப்போ இண்டிகோட ஃபிளைட் புக் பண்ணி வந்தோம். இப்போ வந்து போறப்போ வந்து ஏர் இந்தியாவோட புக் பண்ணிருக்கோம். ஏர் இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு. சோ பூரியா பொங்கலா ரெண்டு பேரும் அடிச்சு காட்டுங்கடா. ஏர் இந்தியா வெர்சஸ் இண்டிகோ. இப்ப வந்து நம்ம ஏர் இந்தியால போறதுக்காக செக்இன் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் வந்து ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு கால்குலேஷன்ல. ஐயோ மறுபடியும் தேரனத்து தெருவில் விட்டானுங்களா? 2:55 ஃபிளைட்டு. டைம் என்ன 12:30 ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி செக், பேகேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃபிளைட்டுக்காக மட்டும் உட்காந்துட்டு இருக்கோம். போகையில இங்க ஏர்போர்ட்ல இருந்து கண்டலிம் போகையில வந்து 1.5 மணி நேரம் கிட்டாச்சு. இன்னைக்கு வந்தோம்னா 3/4 மணி நேரத்துல கொண்டு இறக்கி விட்டாங்க. அதை பிளான் பண்ணி தான் கிளம்பி இருந்தோம். கேப் வந்து ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு வர இருந்துச்சு. கேப் வந்து 10:45 வெயிட் பண்றதாங்க. நாங்க கேப் ஏறினதே ஒரு 11:20 அந்த மாதிரி தான் இருக்கும். வந்து 12:30 வந்துட்டோம். 1.5 மணி நேரம் ஏர்போர்ட்ல பொழுது போக்கணும். நம்ம இப்ப போறது வந்து டபுள்எம்ல இருந்து நம்ம போறோம். இந்த ஏர்போர்ட் ரொம்ப குட்டிங்கிறதுனால ஒரே நேரத்துல வந்து மல்டிபிள் ஃபிளைட்ஸ் இருந்துச்சு. தான் இருக்கு. நம்ம கிட்ட இந்த பேக்கேஜ் செக்கிங் இதுலயே வந்து ரொம்ப டைம் போயிடும். ஃபிளைட் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால கொஞ்சம் முன்னாடியே வந்தோம். ஒரு இன்ச்சு முன்னாடி வந்து விழுந்துட்டேன். ஆனா இங்க வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பொறுமையா இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. பேக்ல இதெல்லாம் இருக்கான்னு முன்னாடியே கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லேபிள் பண்ணி. அதெல்லாம் வந்து ஏர் இந்தியால அதெல்லாம் ஏர் இந்தியால இல்ல. அதெல்லாம் ஏர் இந்தியால. அப்புறம் வெயிட் கரெக்டா தான் இருந்தது. ஈச் 15 சொன்னாங்க. நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணல. கரெக்டா 29.5 இருந்துச்சு. ஓகே, எடுத்துட்டு வந்து பாதி ட்ரெஸ் போடல. சரி, நம்மளும் நிறைய பிளான்களோட வந்தோம். நிறைய இடத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நிறைய இடத்துக்கு போனோம். ஆனா வந்து ஒரு நாள்லயே அந்த மாதிரி 2-3 இடத்துக்கு போனால அதே ட்ரெஸ் போட்டு போக வேண்டியதா போயிடுச்சு. பரவாயில்ல, ட்ரெஸ் தான் முக்கியம், ட்ரிப் தான் முக்கியம். தடவை வந்து கெசினோ போல, இங்க பான்ஜிம் சிட்டி போல. பான்ஜிம் சிட்டில ரொம்ப சூப்பரான சர்ச் எல்லாம், சர்ச்சஸ் எல்லாமே நிறைய இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த போர்ச்சுகீஸ் காலனி எல்லாம் இருக்கும் போல இருக்கு. அங்க இருக்குல்ல, நம்ம இந்த பாண்டியில போறோம்ல, இந்த பிரெஞ்சு காலனி இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து போர்ச்சுகீஸ் காலனி கொஞ்சம் கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் இந்த தடவையும் போக முடியல. இந்த இடங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து கவர் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. சோ நம்ம அதனால கொஞ்சம் இந்த கவர் பண்ணாத ஏரியாக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண காரணத்தினால அந்த சைடு போக வேண்டியதாய் போச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, ஏர்போர்ட் இங்க வந்தா மட்டும் காஃபி குடிக்கணும் போல. தனலட்சுமி இங்கேயுமா நார்மல் நேரத்துல பிரியங்காவா தான் இருக்கா. எங்க டிராவல் பண்ணல தனலட்சுமியா மாறிடுறா. தனலட்சுமி கடைசி நிமிஷத்துல கேப்பா 2.5 மணி நேரம் டைம் இருக்குன்னு நான் கேக்குறேன். அவங்க இங்கேயே வச்சு காஃபி கடையை வச்சு வாசம் விடுறாங்களா, அதனால இந்த டாம் அண்ட் ஜெர்ரில வர மாதிரி அப்படியே மூக்க பிடிச்ச வெளியில எடுத்துட்டு போயிருது. கொஞ்சம் ஹிந்தி கத்துக்கிட்டேன். என்னென்ன கத்துக்கிட்டேன்? நார்மல் தேதோ, நார்மல் கொடுங்க. தண்டானா சில்லு சில்லு, சூடானா கரம். நான் காலைல போய் வீட்டுல எல்லாம் இப்போ கொஞ்சம் வாங்கினேன். எனக்கு தெரியலன்றத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஆமா, அவங்களுக்கு பிசினஸ் இது இருக்குல்ல. நீயாவது ஏதோ ஆப்கா அது திம்ட்டு ஏதாவது சமாளிச்சுட்டு இருப்பீங்க. தும்முல சொல்லக்கூடாது, ஆப்னு சொல்லணும். அதான் ஏதோ நீ சமாளிச்சுட்டு இருப்பீங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதா. என்னடா நம்ம வேற தனியா நின்று இருக்கவே, என்னடா பண்றது? எனக்கு வேற காலங்கத்துல வெறித்தனமா கக்கூஸ் வந்துருச்சுனா ஓடிட்டேன். அப்படியே விட்டுட்டேன். ஓடுவேன். நான் மட்டும் காத்துட்டு இருக்கேன். திரும்பி பார்த்தா காணோம். போறேன் இருந்தா திரும்பி பார்த்தா அப்புறம் நான் வருது எவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். கலவரம் பண்ணிட்டு பேரம் பேசிட்டு போலாம். எனக்கு பார்கெயின் பண்ண தெரியாது. என்னை ஏமாத்திடுவாங்களோ என்னமோன்ட்டு நான் உன்னை இரு சொல்ல நான் அங்கேயே இருந்திருப்பேன். இதுல இன்னொரு காமெடி வேற நடந்துச்சு. இதுல நான் வேகமா அவசரமா ஓடுனதுல என்னுடைய போனு கீழே போட்டு போனை உடைச்சிட்டேன். எனக்கு தெரியும். வேற போன் வாங்கணும். வேற போன் வாங்குறது வாங்கிக்கலாம். எனக்கு என்ன டிஸ்பிளே போயிருச்சு, இம்பார்ட்டன்டானது இருக்கு. நம்பி போய் ஒரு கடையில கொடுத்து டிஸ்பிளே மாத்துறதுக்கு கொடுக்க முடியல. நான் இது வரைக்கும் என்னோட ஒரு போன் கூட கொடுத்ததே கிடையாது. எப்போ ஒரே ஒரு வீடியோ பார்த்தனோ அப்ப இருந்து நோ 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 எல்லா போனும் எங்கிட்டயே தான் இருக்கு. இப்ப எப்ப ஃபர்ஸ்ட் வாங்கணும் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ரிப்பேர் ஆகி அப்படியே தான் கிடைக்க கொடுக்கவே இல்லை. சரி, இதுதான் போச்சு அப்படின்னு பார்த்தா நேத்து காதல போட்டு தோடு காணாம போச்சு.
தோடு இருக்கு, அதை கூட தேடி கண்டுபிடிச்சிட்டு திருகாணி காணோம். திருகாணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கேயும் சொல்லி எல்லாருமே செக் பண்ணிட்டாங்க, இல்ல. நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. நாங்க 2 பேரும் ஒரு கோமாளித்தனமான விஷயம் பேசிட்டு வந்தோம். நான் வந்து வரையில தேவையில்லாம இந்த கூலிங் கிளாஸ் எடுத்துட்டு வந்தேன், பிரியா வந்து தொப்பி எடுத்துட்டு வந்தேன். இது 2ல யாரு எதை தொலைக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு வந்தோம். கூலிங் கிளாஸ் வந்துருச்சு, தொப்பி வந்துருச்சு, திருகாணி தான் காணாம போச்சு. திருகாணி காணாம போனது கூட கொஞ்சம் ஏத்துக்கலாம்னு பார்த்தா போன் உடஞ்சு போச்சு கக்கூஸ் கலவரத்துல. இன்னைக்கு ஒரு சோகமான நாள். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கிடைக்கிற வரைக்கும் வேற திருகாணி போட்டுக்கலாம், கிடைக்காது அப்புறம் அதுக்கு சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம். ஒரு வாய் வார்த்தைக்காவது கிடைக்குது. கிடைக்கும், கிடைச்சாலும் நம்ம கைக்கு எப்படி வரும்? நம்ம தான் கிளம்பிட்டோம்ல, அவர் எடுத்து வச்சாருன்னா மேபி நம்ம இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு எப்ப வருவோமோ அப்ப தருவாரு. மேபி ஒருவேளை கிடைச்சு நம்ம நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப ஒரு திருகாணி தந்தா, அப்ப இருக்கிற கோல்டு விலைக்கு நம்மளோட ட்ரிப்பே அந்த திருகாணியோட விலையில நம்ம செஞ்சுட்டு போய்க்கலாம். திருகாணியை வச்சு ட்ரிப் கோல்டு ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா? கோல்டு ரேட் ஜாஸ்தி ஆகும். திருகாணி என்ன MGல மில்லிகிராம்ல தான் இருக்கும், திருகாணில ஒரு கிராம் கூட இருக்காது. ஒரு கிராம் இப்ப என்ன ரேட்டு? 15 ஒரு தடவை கோல்டு விலை தப்பா சொல்லி செருப்படி வாங்கணும். இந்த மாதிரி தனம் காப்பி குடிச்சோம்னா அதோட நிறுத்திக்கணும். கோல்டு விலை சொல்லி அடி வாங்க கூடாது தனம். ஏன் அந்த டப்பாவைங்க இதை கழட்டி வச்சிருக்கேன் வேலு. இல்ல எனக்கு இதுல போட்டு குடிக்கணும்னு ஆசை. குடிப்பேன். எதுக்கு இது இருக்கு, இது போட்டு இப்படியே குடிச்சுக்க மாட்டாங்களா? இது ஓபன் வச்சுக்கிறதா? ஆமா, நானே இது வந்து நம்ம போறதுக்காக தான். அப்படியா? ஆமா, இதுல வழியே குடிச்சினா வராது இல்ல. எனக்கு தெரியல. நான் இது வழியே நான் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பாட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி இப்படி மாட்டி விட்டு இப்படி குடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கேன். நான் அதுக்கு நினைச்சா அதை எட்ட வந்தேன். பாத்துருக்க படத்துல இப்படி குடிப்பாங்க. இருந்தா குடிக்கலாம், இது குடிக்க முடியாது. குடிங்க குடிங்க. நல்லா இருக்கா? ரயில்வே ஸ்டேஷன் காப்பி மாதிரி ஏர்போர்ட் காப்பின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு வந்து டைரக்ட் ஃபிளைட் கிடைக்காதனால நம்ம வந்து மும்பை போயிட்டு அப்புறம் அங்கிருந்து சென்னை போறோம். நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜோன் ஏ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்ப யார கூப்பிட்டு இருக்காங்க? சி. பரவாயில்ல, போய்க்கலாம். மிஸ் பண்ணா விட்டுட்டு போக மாட்டாங்கல்ல. அவங்க கிட்ட கேட்டா ஜோன் ஏ முடிஞ்சான்ட்டு. ஜோன் ஏ is already done, you can proceed. ஜோன் ஏ முடிஞ்சு, ஆனா பரவாயில்ல போயிருக்கீங்க அப்படின்ட்டு. போய் தொலைங்க அப்படின்ட்டாங்க. இது வந்து கோல்ட் டவல் கொஞ்சம் லேசா இது பண்ணிருப்பாங்க. நம்ம இந்த ஃபேஸ் வைப் பண்றது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம், எக்கானமி டிக்கெட் இல்லை. அதனால வந்து இது வந்து ப்ரீமியம் எக்கானமி, பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. நம்ம வர்றப்போ வந்து 7,000 something புக் பண்ண டிக்கெட் இண்டிகோல. இங்க வந்து நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணது வந்து கோவா டு மும்பை, அதுக்கப்புறம் மும்பை டு சென்னை. காஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 1000 rupees. நம்ம சீட்டுக்கு வந்து நம்ம அடிஷனலா பே பண்ண தேவையில்ல. நம்ம வேணுங்கிற சீட், ஒரு சீட் ஃப்ரீ சீட்டு, இன்னொரு சீட்டுக்கு நம்ம வந்து 500 பே பண்ணணும்ல. இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது. அப்புறம் இன்னொன்னு, இங்க வந்து ஃபுட் கொடுப்பாங்க. இங்க பாருங்க, கோல்ட் டவல் கொடுத்தாங்க, புளி மிட்டாய் கொடுப்பாங்க. புளி மிட்டாய் கொடுப்பாங்களா? ஆமா, ஃபுட் கூட சேர்ந்து அதுவும் வரும். நம்ம இங்க எடுத்திருக்கிறதும் பிரீமியம் எக்கானமி சீட். இவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் லெக் ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கு. ஆனா ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. பட் நம்ம இண்டிகோல வந்ததை விட இங்க வந்து நல்லாவே ஸ்பேஷியஸா இருக்கு. ஆனா இண்டிகோவோட உபசரி ஒரு பாயிண்ட் சேர்த்து கொடுக்கலாம். எல்லாரும் இருக்காங்க. டைம் பாத்துட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் டிலே. இண்டிகோல வந்து 255 வந்து டிபார்ச்சர் டைம்னா 255 டிபார்ச்சர் ஆயிருக்கும். இவங்க வந்து 255 எல்லாத்தையும் எல்லாம் முடிச்சு அப்படி வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் அதான் இண்டிகோ அதுக்கு தானே மெயினா ஸ்பெஷலே. அவங்க அந்த டைம் வச்சுதான் அவங்க ஆப்ரேட் பண்றது. இதுக்கு முன்னாடி நான் ஊர்ல இருந்து ரொம்ப தூரமா வந்தது வந்து கோவா தான் இருந்துச்சு. இப்ப அதையும் தாண்டி மும்பைக்கு போறோம். நானும் தான். கிளவுடுக்கு மேல இருக்கிறதுனால மழை கூட கீழே போயிடும். மலைக்கு மேல வாட்டர் பாட்டில், கட்லரிஸும் அழகழகா. நான் ஒரு ஹிந்தி யூடியூபர் பார்ப்பேன். அவர் இப்படிதான் புக் பண்ணி எக்ஸ்ட்ரா வெஜ் ஃபுட் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட கொடுப்பாங்க. சிக்கனும் நல்லா இருக்கு. ஸ்மால் பீட்ஸ் மாதிரி தான் இருக்கு. டக்குன்னு முடிஞ்சிருச்சு. உட்காந்து எத்தனை ஸ்லோ ஈட்டர்ஸ் இருந்தாங்கன்னா உனக்கு ஓம் பிரச்சனை. சாப்பிட்டே முடிச்சுட்டு இப்ப ஆரம்பிச்சிருக்கு. இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா இருக்கு. இறங்கிடாதீங்கடா, சாப்பிட்டுக்கிறேன். மழை பெய்யுதாடா? நம்ம கேட்டதுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஒண்ணுமே தெரியல. அவர் எப்படி ஓட்டிட்டு இருப்பாரு, சும்மா போட்டான்.
இப்படி ஆடுது ஏறுதா சல்லன் இறங்குறப்போ ஒரு மாதிரி இந்த அட்ரனல் இதுல அந்த பாப்பா கத்துது டீப்பா இருக்கிற ரயில்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஏரோப்ளேன்ல போறப்போ மழை பெஞ்சா இப்படிதான் இருக்கும். என்னடா என்ன இவ்வளவு குட்டி 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 வீடா இருக்கு, ஃபுல்லா வீடு. ஃபுல்லா இப்படி இருக்கு, அங்க ஃபுல்லா டால் பில்டிங்ஸா இருக்கு. அந்த பிரைவேட் ஃபிளைட் ஹேங்கர்லாம் இருக்கு பாருங்க. இதுவா? ஆமா, பெரிய பெரிய ஆளுங்களே இங்கதான் ஃபிளைட் பார்க் பண்ணி வச்சிருக்காங்களா? பாய். அசால்ட்டு மூவேல காசு வச்சுட்டேன்டா. ரெஸ்ட் ரூம் போலான்னு தேடிட்டு இருந்தேன். இந்த சைன் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஃபேமிலி ரூம்னு நினைச்சுக்கிட்டேன். ஏதோ ரெண்டு அம்மா அப்பாவுக்கு நடுவில் ஒரு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு இதுதான் ஃபேமிலி ரூம் தான் அப்படின்னு நினைச்சேன். உள்ள பார்த்தா கூட்டமா இருந்துச்சு. சரி எதுக்கு போய் பாப்போன்னு பார்த்தா அதான் ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் சைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரியுற மாதிரி வைங்க. அட்லீஸ்ட் கக்கூஸ்னா ரெண்டு பேர் இப்படி கை கொடுத்து நடுவில் குழந்தை இருக்க மாதிரி வச்சா அதை யாரும் ரெஸ்ட் ரூம் நம்புவாங்க? எப்படி தெரியும்? கேட் நம்பர் 86, நம்மளோடது வந்து 51. எவ்வளவு தூரம் நடக்கிறது? அதுக்குதான் இது கொடுத்துருக்காங்க போல. இங்க இருந்து போய் அங்க இறங்குறதுக்கா? இந்தியாலே ஒன் ஆஃப் த பெரிய ஏர்போர்ட்ஸ்ல இதுவும் ஒண்ணு, பிஸியான ஏர்போர்ட்ஸ்ல ஒண்ணு. ஸோ அதனால கண்டிப்பா இந்த அளவுக்காவது பெருசா இருக்கும். ஆனா ஏர்போர்ட்டும் நல்லா மெயின்டைன் பண்றாங்க, நீட்டா இருக்கு. வேற பக்கம் தான், ரொம்ப எல்லாம் போவேன். 51 வந்துட்டோம். இந்த டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ்ல பொருள் வாங்குவீல்ல, டெய்லி ஆப்ஜெக்ட் ஷோரூம் பார்த்திருக்கியா? இங்க பேர் இருக்கு ஏர்போர்ட்ல. என்னோட ஃபேவரட். ஏன் இவங்கிட்ட ஆலன் பேக் இருக்குமா? ஏன்னா என்னோட ஆலன் பேக்காவை ஒரு லூசு கொண்டு போய் மலையில நினைச்சு பூரா புண்ணாக்கி வச்சிருச்சு. என்னோட ஆலன் பேக் பூரா அப்படி மலையில நினைச்சு இப்படி ஆயிடுச்சு. அது இப்படி அழகா இப்படி யூஸ் பண்ணோம், நெகத்து வச்சு இப்படி யாராவது பேக் நெகத்தை வச்சு புரண்டு யூஸ் பண்ணுவாங்களா? யூஸ் பண்றவங்க கிட்ட தான் கேட்கணும். புது ஆலன் பேக் வாங்கி தர போறியா? இங்க ஆலன் பேக்ஸ் எல்லாம் காஸ்ட்லியா இருக்கு. என்னடா ஏர்போர்ட் இவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம ஊர் ஏர்போர்ட்ல எல்லாம் இப்படி இல்ல. இதுதான் நம்மளுடைய அடுத்த வண்டி. நமக்கு 2.25 மணி நேரம் இந்த ஃபிளைட் டைம். இது டைரக்ட் தானே? டைரக்ட் தான். 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ண போறோம் பை லேண்ட். ஆமா, நம்ம போறது பூராமே டவுன் பஸ்ஸா இருக்கு. பெல்ட் போட சொல்லிட்டாங்க. என்னோட சின்னதா இருக்கு, வர மாட்டேங்குது. குட்டி பாப்பா இது உட்கார்ந்துருக்கு போல, இவ்வளவு டைட் பண்ணி துண்டு வச்சிருக்காங்க. அங்க நம்ம கோவா டு மும்பைல வந்து நமக்கு கோல்ட் டவல் கொடுத்தாங்க. இங்க மும்பை டு சென்னை ஹாட் டவல் கொடுத்துருக்காங்க. ஹாட் டவல் எதுக்கு கொடுக்குறாங்க? மூஞ்சி துடைக்க. ஒட்டாலியாவே மூஞ்சி துடைச்சீங்க. இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு ரவுண்ட் 6:10 டேக் ஆஃப் போட்டிருந்தாங்க. 6:10 தான் உள்ளே வர வச்சாங்க. இப்ப டைம் பாருங்க 6:23. ஆனா மத்த விஷயங்கள்லாம் இங்க நல்லா இருக்கு. கரெக்ட். இவங்க வந்து நிறைய விஷயத்துக்கு ஸ்பேஸ் யூஸ் பண்றாங்க. இவங்க வந்து இப்ப கேட்டீங்கன்னா வாட்டர் கேட்டீங்கன்னா குட்டி பாட்டில் கொடுப்பாங்க, அங்க கேட்டீங்கன்னா கப்ல கொடுப்பாங்க. கோல்டான மீல்ஸ் மட்டும் தான் இருக்கும். வார்மான மீல், வார்மான ஃபுட் இருக்கு, அதை நீ ஹீட் பண்றதுக்கு ஒரு வச்சிருக்கணும், அங்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களோட லாஸ் இதுல அதிகமாகும். அவங்க வந்து அந்த இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு அவங்களுக்கு தான் ஷேர்ஸ்லயும் ஜாஸ்தி வச்சிருக்காங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஆனா ஹாஸ்பிட்டாலிட்டியில உங்க மேனேஜ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு பண்ணாங்கன்னா இவங்க சீக்கிரமே மேல வந்துருக்குங்களா சார்? நாலு பீஸ் சிக்கன், 4 பீஸ் சப்பாத்தி வச்சிருக்கான். நான் சத்தமா பேசுறதா இல்லையானே தெரியல. மெதுவாதான் பேசுறேன். காது அடைச்சிருக்கேன். கொஞ்சம் புதுசா அதுல எடுத்து இதை காட்டிட்டு சாப்பிடணும்னு தெரிய மாட்டேங்குது. பார்த்துன்னு பிடிச்சி சாப்பிட்டுறேன்.
திடீர்னு இந்த மாதிரி போட்டுருக்காங்க, அது டேஞ்சர் தானே? கரெக்ட். யாராவது ஒரு எழுத்து இப்ப மறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா Be ready. இந்த ரயில்வே டீயே பரவாயில்ல. ரயில்வே டீயா ஏர்பிளேன் டீயானா ரயில்வே யாரும் ஆசையா இருக்குன்னு கூட வாங்கி குடிச்சிடாதீங்க. யாரும் ஆசையா இருக்குன்னு கூட வாங்கி குடிச்சிடாதீங்க. 2 தடவை சொல்லி ஈஸியாரு இது ஓயமா இருக்கிறதா இங்கேயே இறக்கி விட்டுருங்க கேப்டன். சென்னை நைட்டு செம்மையா இருக்கு. இவ்வளவு ஃபாஸ்டா வந்துருச்சு. பிராஜல்னு மார்க் பண்ணிருக்காங்கல்ல, அதனால கீழே வச்சிருக்க மாட்டாங்க. ஓ எடுங்க எடுங்க எடுங்க. நான் மேல ஏதோ தண்ணி எல்லாம் சிந்தி இருக்கு. இது நம்மளோட. ஆமா ஆமா. சோ ஃபைனலா இன்னைக்கு நம்ம வந்ததுல எது பிடிச்சிருந்துச்சு? ஏர் இந்தியாவா இல்ல இண்டிகோவா? நீங்க வந்ததுல எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா ஏர் இந்தியா தான். டைமை தவிர ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட டிலே ஆகுது. பட் ஆனா எனக்கு சர்வீஸ் எல்லாமே அதுதான் பிடிச்சிருக்கு. இது ஏர் இந்தியா தானே? ஆமா. டிலேவை தவிர சர்வீஸ்னா எனக்கும் ஏர் இந்தியா தான் பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னைக்கு நம்ம வந்த ஏர்போர்ட்ஸ்ல இந்த ஏர்போர்ட் நல்லா இருந்துச்சு, கிளீனா இருந்தது. எல்லா ஏர்போர்ட்டுமே செம கிளீனா தான் இருந்துச்சு. கோவாவும் கிளீனா இருந்துச்சு, மும்பையும் கிளீனா இருந்துச்சு, சென்னையும் செம கிளீனா தான் இருந்தது. பில்ட் பண்ண இடம் விதம் அது ரொம்ப பிடிச்சது. அது வந்து எனக்கு ஏர்போர்ட்டுங்கிறதுல அதுதான் மால் மாதிரி இருந்துச்சு. மும்பை ஃபர்ஸ்ட், மும்பை செகண்ட் சென்னை, தேர்ட் கோவா. நான் இது இல்லாம பெங்களூருக்கு போயிருக்கேன். அப்படி பார்த்தா பெங்களூர் நம்ம போகல, பெங்களூர் போய் தான் போனோம். அதுக்கு முன்னாடி போயிருக்கேன். கரெக்ட். பெங்களூர் போனோம்ல, பெங்களூர் சென்னை ஆல்மோஸ்ட் எனக்கு சேம் மாதிரி ஃபீல் ஆச்சு. கோவா சின்ன ஏர்போர்ட், பழைய ஏர்போர்ட், அதனால அது அப்படியே இருக்கு. பட் அதுவும் நீட்டா தான் இருந்தது ஃபர்ஸ்ட். ஆனா மும்பை, எனக்கு மும்பை தான். மும்பை சூப்பரா இருந்துச்சு. ஏர்லைன் வந்து என்னோடது வந்து ஏர் இந்தியா தான். அந்த டைம் பிரச்சனையை மட்டும் அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ஏர் இந்தியா தான். ஹாஸ்பிட்டாலிட்டி இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இண்டிகோ விட்டா ஏர் இந்தியா அவ்வளவுதான் இருக்கு, அக்காசால அவ்வளவுலாம் கிடையாது. அதனால இப்போதைக்கு வந்து இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கம்பேரிசன்ல வின்னர் வந்து ஏர் இந்தியா. நீங்க ரெகுலரா டிராவல் பண்றீங்கன்னா எந்த ஃபிளைட் சர்வீஸ் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபுல்லா பேசி முடிக்கிறதுக்குள்ள கேப் வந்துருச்சு. நம்மள மாதிரி இந்த ட்ரிப் நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு கண்டிப்பா நினைக்கிறோம். இந்த மாதிரி எங்க கூட டிராவல் பண்றதுக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பாக்குறாரு.